ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். மது பார்க்க போகிறோன்னா ஃபியூ டேஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது. ஸோ இந்தியாவில் இந்த கிரிப்டோ டேக்ஸ் ரூல்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கட்டும், அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி ரூல்ஸை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சடனாக இந்த ரூல்ஸை இந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் வந்து ஆகிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்க கூட இந்த பெல் ஐக்கானையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், இந்தியாவோட ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ சைட்டை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாஸ்ட் ஒரு 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 4.87 lakh crores கிட்ட ஆஃப் ஷோர் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுவே நம்ம இயர் ஆன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 85% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ஷோர் எக்ஸ்சேஞ்சஸை யூஸ் பண்ணுறதுனால கவர்மெண்ட்க்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 11,000 crores கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 2020 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸோட வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த ஆஃப் ஷோர் எக்ஸ்சேஞ்சில் டிராஃபிக்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 57% கிட்ட இருக்குது. பட் இதுவே வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21% தான். ஸோ குளோபல் அடாப்ஷன் வைஸ் பார்க்குறப்ப இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் யூசர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப அதிகமாக வந்து இருக்காங்க. ஸோ நிறைய யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே ஆஃப் ஷோர் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மணி லாண்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து கிரிப்டோக்குள்ளே வராங்களோ அவங்களுக்கான கேவிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேவிசிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் செல்ஃபின்றது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலேருந்தே வந்து இருக்கு. தென் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸு, தென் அதில் லிங்க் பண்ணக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்குமே வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் கிளைண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 months வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேவிசிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸுமே வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எதனால் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்ஷோர் எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. லிக்விடிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ஷோர் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக இருக்குது. அண்ட் எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டாக்ஸஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ஷோர் எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் கிரிப்டோ கரன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% டேக்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1% கிட்ட டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாறணும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து சேஞ்ச் ஆகணும்னா கண்டிப்பாக டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1%லேருந்து 0.1 இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 0.01 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் செட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அலோ வந்து பண்ணோம். லைக் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் அண்ட் அதர் அசெட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோக்குமே வந்து ஆக்கணும். ஸோ 30% டேக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை. ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சமாவது வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சாகணும். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சுனா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து பே பண்ணுங்கள். ஸோ எவ்ரி இயர் இந்த டேக்ஸ் ஃபைலிங் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து பண்ணுங்கள். அண்ட் ரீசெண்டாக CoinDCXோட CEO வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்லியிருந்தால் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து குறைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு லாஸ் செட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் டோட்டல் இந்தியன் கம்யூனிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2025 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 49 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 45 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ், 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸு. ஸோ டே பை டே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோக்கான டேக்ஸ் ரூல்ஸாக இருக்கட்டும் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டு இருக்கு. ஸோ கம்மிங் இயர்ஸ்லையாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த 1% டிடிஎஸ்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 30% டேக்ஸாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது குறைப்பாங்களா பொறுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், ரீசெண்டாக வந்திருந்த ஒரு இம்பார்ட்டண்டான கிரிப்டோ அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுற வீடியோ பற்றி நான் மேக் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப நாள் இருக்கிற சுந்தர கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துட்டு நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.